படைப்பு எதுவும் கடவுளுடைய பார்வைக்கு மறைவா இல்லை. அவருடைய கண்களுக்கு முன் அனைத்தும் மறைவின்றி வெளிப்படையாக இருக்கின்றன. நாம் அவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். எபிரேயர் 4:13. அதாவது உலக ஆய்வின்படி ஆய்வாளர்கள் சொல்றாங்களாம், கிட்டத்தட்ட 300 மில்லியன் சிசிடி கேமராக்கள் பொது இடங்களை வச்சிருக்கிறாங்க. ஏன் பொது இடங்களை வைக்க வேண்டிய அவசியம் என்ன? அதாவது ஒரு 50 ஆண்டு காலங்களுக்கு முன்னாடி, 40 ஆண்டு காலங்களுக்கு முன்னாடி கிடையாது, சிசிடி கிடையாது. 20 ஆண்டு காலங்களுக்கு முன்னாடியே கிடையாது. அப்பெல்லாம் குற்றங்கள் இல்லையா அப்படின்னா இருந்துச்சு, அந்த அளவுக்கு இல்லை. இப்ப என்ன செய்யறான்னா, அங்கே பொது இடங்களில் இந்த சிசிடிவி கேமரா வச்சா ஒருவேளை குற்றங்கள் குறையும் அப்படின்னு நினைச்சு வைக்கிறாங்க. ஆனால் குற்றங்கள் குறையுதா அப்படின்னா இன்னும் குற்றங்கள் அதிகமாயிட்டு தான் இருக்காங்க. சிசிடிவி கேமராவை மறைச்சிட்டு கொள்ளை அடிக்கிறாங்க, கொலை செய்யறாங்க, நிறைய பாவங்கள் நடைபெறுகிறது. அப்போ இந்த சிசிடிவி கேமரா அங்கங்க வச்சு கூட பயன் இல்லை. அத முன்பெல்லாம் இந்த அளவிற்கு கொள்ளையோ கொலையோ பாவங்களோ குற்றங்களோ அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் இப்போது ஒரு கேமரான்னு ஒண்ணு வச்ச பிறகு கூட அதிகமான குற்றங்கள் பெருகி கொண்டுதாங்க இருக்கு. இன்னொன்று பார்த்தா இது ஏதோ பொது இடங்கள் மட்டுமல்ல, இன்னைக்கு எல்லா வீடுகள்ல கூட இந்த சிசிடிவி கேமரா வச்சிருக்கிறோம். ஏன்னா நிறைய பேர் வயதானவங்க தனிமையா இருக்கிறாங்க, வீட்டுல பிள்ளைங்க எல்லாம் வெளிநாட்டுல இருக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன செய்யறாங்கனாக்கா அந்த சிசிடிவி கேமரா வழியாக அவங்கள கண்காணிச்சுக்கிறாங்க. வெளிநாடுகளை பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்க எல்லாம் கூட வெளிநாட்டுல இருக்கிறாங்க. அப்ப சின்ன குழந்தைங்க எல்லாம் வீட்டுல இருப்பாங்க. அப்ப இவங்க அலுவலகத்துக்கு எங்கன்னா போகும்போது ஒரு மருத்துவமனையிலயோ அலுவலகத்துல பணியாற்றும் போது அவங்க மொபைல்ல இருந்து பாத்துக்குவாங்க, சிசிடிவி கேமரா பார்த்து குழந்தை என்ன பண்ணுது, அதுல பேசிக்கிறது, சில நேரத்துல மொபைல் போன்ல பேசிக்கிறது, அவ உறவுகளே இல்லாமல் போடுது. அப்போ கண்காணிப்பாளர் ஒருத்தர் தேவைப்படுகிறது. அப்ப அது வீட்டையும் பொது இடங்களிலும். அப்ப இந்த கண்காணிக்கும் பொழுது தவறுகள் நடக்குதா நடக்கலையா அதையும் உங்க சிந்தனைக்கு நான் விடுறேன். இப்போ கடவுளுடைய கண்கள் பூமி எங்கும் நோக்கமாய் இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்னா, கடவுளுக்கு மறைவானது எதுவுமே கிடையாது இல்லையா? கடவுள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்போ கடவுள் பார்க்கல, இந்த இடத்துல கடவுளுக்கு தெரியாது, அப்புறம் இந்த இடத்துல நான் பாவம் செஞ்சிடறேன், தப்பு செஞ்சிடறேன், அப்புறம் மறைச்சிடலாம், மன்னிச்சிருவார் கடவுள். கிடையவே கிடையாது. கடவுளுடைய பார்வை எல்லா இடங்களும். பாதாளத்திலே நான் படுக்கை போட்டாலும் அங்கேயும் கடவுள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அப்ப கடவுளுக்கு மறைவானது ஒன்றும் இல்லை என்பது, அப்ப நாம செய்யற சின்ன சின்ன தவறு கூட நாம் கணக்கு பார்த்து கடவுளுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போ கடவுள் கணக்கு கேட்பார். அவருடைய வருகை நாளை, தீர்ப்பின் நாளிலே நாம் தவறிவே மாட்டோம். ஆகவே இப்பொழுதே நாம் ரட்சின நாள், இன்றைக்கே நாம் மனம் மாறி ஆண்டவருடைய கரங்களில நம்மை அர்ப்பணித்து நாம் ஒப்பு கொடுத்து நம் மனம் மாற அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த ஒரு பயம், அந்த ஒரு எண்ணம் நமக்கு வந்தாலே போதுங்க. குற்றங்கள், அந்த பாவங்கள், தீமைகள் எதுவும் நம்ம வராது. அவரு கண் நம்ம நோக்கமா இருக்குல்ல, எதுக்கு அவர் நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறார்னா, ஒருவேளை ஏதாவது தீமை வருதா, ஏதாவது பொல்லாப்பு வருதா பார்த்து கொண்டே இருக்கிறார். அதிலிருந்து நம்ம காப்பாற்றவர் ஓடி நமக்கு ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிற சகாயராகவும் ஆண்டவர் இருக்கிறார். அப்படி என்றால் நம்மை அன்போடு கண்காணிக்கிற ஒருவர் உண்டு. நமக்கு ஆபத்து நேரிடும் போது நமக்கு விடுதலை செய்கிற கண்காணிப்பாளர் நமக்கு உண்டு. காவலாளியை போன்று நம்மை ஒவ்வொரு நாளும் பொழுது நம்மை ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்போ இஸ்ரேலை காக்கிற ஆண்டவர் உறங்காமலும் அவர் தூங்காமலும் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய கரங்கள் நம்மை அர்ப்பணிப்போமா? இந்த நாளிலே ஆண்டவரை கண்காணிக்கிறார் என்கிற அந்த நிறைவோடு சந்தோஷத்தோடு நாளை நீங்கள் துவங்குங்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய கிருபை தாரும். மீட்பு இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.